வணக்கம். கேளுங்கள் தரப்படும் 22வது வீடியோ போடுறேன் நான். நம்மளோட சேனல் நோக்கமே வந்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஏழைகள் இருக்கக்கூடாது, இந்தியாவில் மட்டுமில்லை உலகத்திலேயே ஏழைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சேனல் நோக்கம். இதேமாதிரி வருங்காலத்தில் வந்து வறுமை இல்லாமல் இருக்கிறதுக்கு வாலிப பசங்களை தன்னுடைய சம்பளத்தில் 10% எடுத்துக்கணும். அப்போ அவங்க முதுமை காலத்தில் அந்த பணம் வந்து பெருந்தொகையாக இருக்கும். வறுமையிலேருந்து நம்ம எப்படி பண்ணுறதுக்கு அது சிறப்பான வழியாக இருக்கும். அது எல்லோரும் புரிந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. மத்தேயு 22ஆம் அதிகாரம் வசனத்தில் 22ஆம் அதிகாரத்தில் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் என்ன விரும்புகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 22:37-38 37 படிக்கிறோம். மத்தேயு 22:37 வசனம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. புரிஞ்சுட்டிங்களா? இயேசு என்ன சொல்கிறாருன்னா, தேவனாய கர்த்தரிடத்தில் வந்து முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாகன்னு சொல்கிறாரு. இது வந்து முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பது. 2வது கற்பனை பார்த்தீங்கன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக அப்படிங்கிறது 2வது கற்பனை. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல என்ன எடுத்துன்னா, நம்மளை வந்து மற்றவங்க எப்படி மதிக்கணும், நம்மள்ட்ட எப்படி மற்றவங்க நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம மற்றவர்கள்ட்டையும் நம்ம நடந்துக்கணும். இதுதான் வந்து 2வது பிரதான கற்பனை. இது மறந்துடாதீங்க. அதே மாதிரி 1008 ஜபக்கூடங்கள் இருக்குது, 1008 ஜபக்கூட்டங்கள் நடக்குது. ஜபக்கூட்டம் எதுக்குமே நம்ம போகக்கூடாது. ஏன்னா கடவுள் வந்து அவங்கள்ட்ட இல்லை. கடவுள் வந்து இந்த பைபிளில் தான் இருக்கார். வசனத்தில் தான் கடவுள் பேசுகிறார். வார்த்தையால் இல்லாத உலகமே உண்டாயிற்று. கடவுளோட வார்த்தை எங்கே இருக்குது? பைபிள் இருக்குது. நம்ம பைபிளை டெய்லியும் படித்து நம்ம படித்தாலே கடவுளுக்கு நமக்குள்ள உறவு வந்து மேம்படும். இந்த பிரசங்க இந்த ஜபக்கூட்டக்காரங்களாம் வந்து ஆசீர்வாத ஜபக்கூட்டம், ஊர்த்திருக்கிற ஜபக்கூட்டம், எக்ஸாம் ஜபக்கூட்டம், முழுகிற ஜபக்கூட்டம்னு வைப்பாங்க. அதெல்லாம் வந்து எதுக்குன்னா, அவங்க வளரக்கும் அவங்க தங்கள் வாழ்க்கை செலுத்தப்படும் தான் செய்கிறாங்க ஒழிய, உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஜபக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடவுளோட வசனங்கள் எதுவுமே இருக்காது. கடவுளை உயர்த்தி எதுவுமே பேச மாட்டாங்க. அவங்கள தான் உயர்த்திப்பாங்க, அவங்கள தான் பேசிப்பாங்க, அவங்களுக்கு பாடிகார்டு வேறு வச்சுப்பாங்க. இப்படி படும் மோசமான சூழ்நிலைக்கு கடவுளை வந்து ஊர்கா மாதிரி பயன்படுத்தி நம்ம மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு அதுக்கு போகாதீங்க. அதே மாதிரி காணிக்கையெல்லாம் கேட்பாங்க. மீக 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா கடவுள் என்ன சொல்கிறார்? 6லேருந்து படிங்க. மீகம் 6லேருந்து. இனத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலி கொண்டும் 1 வயது கன்றுக்குட்டியை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? 7ஆம் வசனம். ஆயிரங்களான ஆட்டுக்காடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 16 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாக இருப்பாரோ? என் அக்கிரமத்தையும் போக்க, என் முதற்பிரானையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கர்ப்பக்கனையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து, நல்ல கவனிங்க, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தலைமையாக நடப்பது அல்லாமல் உன் தேவனுக்கு முன்பாக மனத்தலைமையாய் நடப்பது அல்லாமல் வேறு இனத்தை கர்த்தர் உன்னத்தில் கேட்கிறார். கர்த்தர் வந்து காணிக்கலாம் கேட்கல, நம்மளுடைய மனத்தாழ்மையை தான் கேட்குறார். தாழ்மையோடு இருக்கணும். அதாவது நமக்கு என்னதான் வசதி இருந்தாலும் நம்மளோட பெரியவங்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். மனுஷனை வந்து மனுஷன் மதிக்கணும். அதை வந்து முதல்ல கற்றுக்கணும். நம்ம ஏழை பணக்காரங்க வித்தியாசம் வந்து பார்க்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்சவங்களை மற்றவங்களை செய்யமொழிய நம்ம உதவி செஞ்சுட்டோம் அப்படின்னு நம்ம பெருமைப்படக்கூடாது. உதவி செய்ய வந்து கர்த்தர் வந்து நமக்கு ஒரு வழி கொடுத்துருக்காரு அப்படின்னு கர்த்தருக்கு தான் நன்றி சொல்லணும். கடவுளாக தான் இது ஆயிற்று. நம்ம ஒருத்தர் உதவி செய்யணும், நம்ம போய் செய்கிறதில்ல. கடவுளோட முழு அன்பும் ஆதரவும் நம்மள்ட்ட இருக்கிறனால தான் நம்ம அதில் உதவி செய்ய முடியுது. அதுக்காக நம்ம கடவுளுக்கு தான் மகிமைப்படுத்தணும். நம்மள்ட்ட எந்த மகிமையுமே கிடையாது. பிரதான மகிமை கடவுள் தான். எப்பயுமே நம்ம கடவுளை தான் நேசிக்கணும், மற்றவர்களுக்கு உதவணும். உணவு உடை இருப்பிடம் 3 வந்து மனிதனுக்கு தேவை. இதில் இருப்பிடத்தை நம்ம கொடுக்க முடியாது. உணவு உடைகளை நம்ம கொடுக்கலாம். நம்ம மீதமான உணவுகள், பழைய துணிகள், இது ஏழைகளுக்கு கொடுக்கலாம். இப்படி நம்ம மற்றவர்களுக்கு நம்மளால் நம்ம ஆயுசு நாட்கள் மூலம் மற்றவர்கள் நினச்சி மற்றவர்களோட வாழ்க்கைனாலையும் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக கர்த்தர் வந்து நம்ம குடும்பத்தை அவர் வளர்த்துவார். அவர் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவார். நம்ம குடும்பம் சிறப்பாக இருக்கும். எல்லாம் ஒரு மனித நேயத்தோடு வாழுங்க. பணத்தை மதிக்குங்க. பணம் சம்பாதிக்கிறது மற்றவர்களுக்கு உதவிக்கு தான். அதனால் வந்து மற்றவர்களுக்கு உதவுக்குள்ளாக நம்ம சம்பாதிக்கணும். சரிங்களா? எல்லோரும் இந்த மனப்பாடம் இருங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் இரவணத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.